ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாங்கள் தான் உங்கள் பவிக்கி. டுடே என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு விளாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு கோயிலுக்கு போக போகிறோம். அது ரொம்ப இயற்கை சூழ்ந்த கோயில். அது பாருங்க, வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். அது என்ன கோவிலுங்கிறத வீடியோவில் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போய்கிட்டு இருக்கோம். வண்டி பைக்கில் போய்கிட்டு இருக்கோம் கோயிலுக்கு. அது என்ன கோயில்னு அது சூப்பர். அந்த கோயில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு மலையில் இருக்கும், அந்த மலை கோயில். அந்த மலையில் தான் அந்த கோயில் இருக்கும். வாங்க வீடியோவில் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவில் காமிக்கிறோம். இந்த மலையில் தான் கோயில் இருக்கும். மலை மேலே தான் கட்டியிருப்பாங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் கோயில். அந்த கோயில் தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ ரொம்ப நாள் கோயிலுக்கு போகணும்னு ஆசை. நாங்கள் வீட்டிலே இருக்க மாட்டோம். எனக்கும் பைக்கு வீட்டில் இருக்கே பிடிக்காது. இந்த மாதிரி கோயிலுக்கு டெய்லி நான் சொல்லிட்டே இருப்பேன் வீட்டை. டெய்லி ஏன் போயிட்டே இருக்கணும். எங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடாது. எங்களுக்கு மஞ்சள் இருக்கு, மாடு பைக்கு போய்கிட்டு இருக்கு. மஞ்சள்னா எங்கள் பக்கம் மஞ்சள் மலையில தான் கோயில் இருக்கும். சூப்பராக இருக்கும். மலையில் கோயில்லாம். கோயிலுக்கு போகிறதுலாம் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. வந்துட்டோம், நம்ம கோவிலுக்கிட்ட வந்துட்டோம். இங்கே தான் போக போகிறோம். நம்ம இது என்ன கோவில்னு தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதான் கோயில் பார்த்துங்க. மலை மேலே, அந்த மலை மேலே தான் இருக்கும் கோயில். இந்த கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். என்ன கோவில்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரான்மலைக்கு வந்திருக்கோம். இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் சூப்பராக இருக்கும். மலைலாம் நம்ம பிரான்மலை கோவிலுக்கு வந்திருக்கோம். இதான் என் கோயிலோட என்ட்ரன்ஸ் உள்ள. இந்த கோவிலுக்கு வந்து நாங்கள் மேரேஜ் ஆன புதுசில் ஃபஸ்ட்டு வந்தோம் இங்கே இந்த கோயிலுக்கு. வெளியூரில் வர்ற கோவில்னால் இந்த கோவில் தான். இங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே நிறைய ரீல்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஆமாம், 2 வருஷத்துக்கு அப்புறம் அப்போ தான் இந்த கோயிலுக்கு வரோம். 2 வருஷம் ஆச்சு கோவிலுக்கு நான் வரையில. இந்த கோவிலில் தண்ணிலாம் நிறைய இருந்துச்சு. தண்ணி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும் உள்ள இந்த கோவிலுக்கு. தான் கோயிலுக்குள்ளே போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமைனால கூட்டம் அவ்வளோ இல்லை இந்த கோயிலில். நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். இங்கே தான் ஃபோட்டோலாம் எடுத்தோம். நல்லா இருக்கும். அந்த ஃபோட்டோ சூப்பராக இருக்கும் பார்க்கையில். இது செகண்ட் டைமாக வந்திருக்கோம். 2 வருஷம் ஆயிடுச்சு இந்த கோவிலுக்கு நாங்கள் வந்து. மஞ்சள் அமைச்சாச்சு. நாங்கள் வந்திருக்க கோயில் மாடு. நாங்கள் வந்திருக்க கோயில் ஃபஸ்ட்டு இந்த கோயிலில் தான் மாடு அவுத்து சாமி கும்பிட்டு அவுப்பாக இருக்குது மாடு. மஞ்சள் நடக்குது. மஞ்சள் ஆரம்பிக்க போகிறாங்க, மாடு அவுக்க போகிறாங்க. இங்கே எல்லா ஊர்லேயும் மஞ்சள் நடக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு சாமிக்கு வந்து ஒரு சாமிக்கு சாமி கும்பிட்டு தான் மாடு அவுப்பாங்க. அதே மாதிரி இந்த ஊரில் மஞ்சள்லையும் சாமி கும்பிட்டு தான் மாடு அவுக்க போகிறாங்க. எனக்கு தெரியாது, மஞ்சள் நடக்குது எனக்கு தெரியாது. சாமி கும்பிட்றாங்க, மாடை அவுக்கிறக்காண்டி சாமி கும்பிட்றாங்க. எல்லா ஊர்லேயுமே மாடை அவுக்கிறதுக்கு மஞ்சள் நடக்குது. சாமி கும்பிட்டு தான் மாடை வைப்பாங்க. இதெல்லாம் இப்போ சாக்காக இருக்குதுலாம் துண்டு. சிவகங்கை மாவட்டம் இந்த மாதிரி மாவட்டத்துலலாம் தெரியாது. அந்த பக்கம் ஃபுல்லாக இது மாதிரி தான் துண்டுலாம் இந்த பார்க்கலாம்.
ஆரம்பிப்பாங்க. அப்படியே சாமி கும்பிட்டு ஆரம்பிப்பாங்க. அந்த சாக்கில் இருக்குல்ல அந்த இதெல்லாம் வேஷ்டியாக இருக்குல்ல அது வேஷ்டிலாம் துண்டு எல்லாமே இப்போ வரதில் மாடு வருதுல்ல அவங்களுக்குலாம் எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் கொடுப்பாங்க சாமி கும்பிட்டு அதுக்கெல்லாம் துண்டு எல்லாமே. சாமி கும்பிட்டு சாமி போயிட்டாங்க எல்லாரும். ஐயா தேங்காய் பறிக்கிறாப்புல. வெயில் சுடாம இருக்கிறதுக்காக இங்கே சுடுவோம், இங்கே வந்து சுடாது. டைல்ஸ் வந்து போட்டுருக்காங்க. சூடெல்லாம் இல்லாத மாதிரி இருக்கு டைல்ஸ். ஃபுல்லாக படி, இந்த ஃபுல்லாக படி 10 படி. நாங்கள் வந்துட்டு கரெக்டாக அந்த வெயில் டைத்தில் வரும். வெயிலில் ஏற முடியல. கொஞ்சம் ஒரு 8 மணி அந்த மாதிரி வந்திருந்தோம்னா வெயில் தெரிஞ்சிருக்காது. இங்கே சூடே இருக்காது டைல்ஸ். இங்கே சுடவே இல்லை, ஆனால் படி தான் சுடுது. இந்த இடம் சுடவே இல்லை, நல்லா இருக்கு டைல்ஸ். படியும் பார்க்காம குரங்கும் பார்க்காம வந்துடாதீங்க. வாழைப்பழத்தை மட்டும் கொடுங்காது. செல்லு நல்லா இருந்தால் அதே முடியாது. அங்கேயும் ஒரு குரங்கு பாரு, எவ்வளோ குரங்கு. விசேஷமான நாள்னால ரொம்ப கூட்டம் இல்லை. நாங்களாம் வந்தாச்சு, போயிட்டு விபூதிலாம் போட்டு வந்து உட்காந்துருக்கோம். கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு பிரசாதம்லாம் கொடுக்கல. சரி அப்புறம் இன்னொரு கோயில் கூட பார்த்துக்கலாம் விட்டாச்சு. கோயிலில் இருக்கோம். கோயில் மலையில் இருக்குன்றதுனால மலையில் கோயில் இருக்குது மேலே. அந்த வெடி சவுண்டு வெடி போட்டுக்குவாங்க. அதான் மஞ்சட்டு நடக்குது. நாங்கள் மஞ்சட்டு சாமி கூப்பிட்டு போனோம். அதனால அங்கே தான் மஞ்சள் நடக்குது. அது உங்களுக்கு போயா தெரியுமில்ல, அங்கே தான் மஞ்சள் நடக்குது. அதான் பொட்டலும் இருக்குது. ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குமா. ஃபுல்லாக எல்லாமே அழகாக இருக்குது. பயங்கரமாக இருக்குல்ல, நல்லா இருக்குது. எவ்வளோ பேர் இருக்காங்க. ஃபுல்லாக கூட்டம். இதெல்லாம் மஞ்சட்டு இதெல்லாம் வந்தால் ஃபுல்லாக அது மஞ்சள் ஆரம்பிக்கிறாங்க. இங்கேருந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கேருந்து பார்த்தா தெரியல, கேமராவில் பார்த்துக்கலாம் நம்ம. சுரங்கம்மா அது வந்து கம்பி போட்டு கட்டியிருக்காங்க. சுரங்கப்பாதை அது வந்து யாரும் எட்டிலாம் பார்த்துடக்கூடாதுன்னு. உள்ளே போயிட்டு வருமா, நடந்து போயிட்டு வருமா? ஆமாம், உள்ளே போயிட்டா சுரங்கத்துக்குள்ள நடக்க கூப்பிட்றேன். ஏன் எவ்வளோ அழகாக இருக்குது இங்கேருந்து பார்க்குறேன். ஏம்பி மலையை பாரு, இங்கேருந்து மலை செடி எவ்வளோ இருக்குது அழகா. இதுமாதிரி அங்கங்கே பாதை மாதிரி எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க. சின்ன பிள்ளை மாதிரி விளையாடிட்டு இருக்க சுடுதா கீழே உனக்கு இங்கே சுடவே இல்லை. நான் நடந்து வருதுல இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களே, இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாது. இது வந்து நம்ம ஏதாவது நிறைய ட்ரீம் வச்சுருப்போம். நம்ம வீடு கட்டணும், நம்ம கார் வாங்கணும், நிறைய நம்மளுடைய தேவைகள் நிறைய இருக்கும். அதை வந்து நம்ம மனசில் நினச்சிட்டு கோவிலில் வந்து இந்த மாதிரி 4-5 கல்லை வந்து அப்படியே அடிக்கி நமக்கு எவ்வளோ இப்போ இவங்க வந்து 10 கல் வச்சுருக்காங்க. 10 மாடி கட்டுறாங்க. அந்த மாதிரி நமக்கு வேணுங்கிறத வந்து இந்த மாதிரி கல் அடுக்கி நம்ம மனசில் நினைக்கிறது சாமி வேண்டி இந்த மாதிரி வச்சிடலாம். இது நிறைவேறுமா என்னென்னா கேட்டிங்கன்னா அவங்கவுங்க நம்பிக்கை. இது நானும் இந்த மாதிரி நிறைய வச்சுருக்கேன். அழகர் கோவில் எல்லாம் வச்சுருக்கேன்.
இப்போ இங்கே வந்து இந்த மாதிரி வச்சுருக்கோம். ஃபுல்லாக அங்கே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஃபுல்லாக இருக்கு. அங்கே ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்ககிட்ட. அங்கே பாருங்க நிறைய பேர் வச்சுருக்காங்க. வெறும் கல்லா 4 பேருக்கு வச்சு அடிக்கிட்டு இங்கே ஒரு கல் கூட இல்லை. நாங்கள் வைக்கலான்னு பார்த்தா ஏன்னா எல்லாருமே எங்கே கல் பிறக்கிட்டு வந்து வைக்கிறாங்கன்னே தெரில. நிறைய கல் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும். நம்மளும் இது மாதிரி வேண்டிட்டு வச்சுருக்கோம். நடக்கும், கூடிய சீக்கிரத்தில் நடக்கும். நம்மளோட அங்கே கண்டிப்பாக நடக்கும். அங்கங்கே வச்சுருக்காங்க. புல்லாம் அங்கங்கே தெரியாது சரியா. புல்லுக்குள்ளே மறைச்சி வச்சுருக்காங்க. சரியான வெயில். ஆனால் இந்த டைல்ஸ் போட்டிருக்கிறதுனால பெருசாக வெயில் தெரியல. மற்றபடி கண்ணே முழிக்க முடியாத அளவுக்கு கண்ணு கூசுது. இங்கே வந்து பெரிய சுரங்க மாதிரி பெரிய இதாக இருக்குது. குளம் மாதிரி தண்ணி நிறைய கிடக்குதுல. முதல்ல எல்லாம் இருக்குது. நாங்கள் அதில் முதல்ல எல்லாம் இருக்குது. சும்மா சொல்லாங்க. இந்த தண்ணி ஃபுல்லாக பாறையாக இருக்குது. அதுக்குள்ளே தண்ணி நிறைய இருக்குது. இந்த கல்லை தூக்கி போட்டேன். முதல்ல இருக்குங்க. நான் அதில் உண்மையாக அப்படியான்னு தெரியல. சும்மா போகக்கூடாதுன்னு சொல்கிறக்காண்டி சொன்னாங்களான்னு தெரியல. அவங்க சும்மா கேள்வி பண்ணுறதுக்காண்டி சொன்னாங்க. உள்ள முதல்ல இருக்கும், போகாதீங்க. நம்ம போயிட்டு பார்த்துட்டு வரோம். முதல்ல இருக்காங்க. ஆமாம் அப்படா சுடுது சுடுது. பாட்டி பேரும் வர அவங்க முடிவுகளை பாட்டி. குல்ஃபி சாமி கும்பிட்டு குல்ஃபி வாங்கியாச்சு. சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியது நம்ம. இன்னைக்கு விளாகு தான். கோவிலுக்கு வந்து பிரான்மலை கோவிலுக்கு தான் வந்தோம். சாமி கும்பிட்டு கிளம்புறோம். நெக்ஸ்ட் என்ன வீடியோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வீடியோ போடலாம் நம்ம. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பண்ணிடுங்க. ஓகே பாய். விக்கி வந்து பலாப்பழம் வாங்கிட்டு வரேன். விக்கிக்கு பலாப்பழம் பிடிக்கும். எனக்கு பலாப்பழம் பிடிக்கவே பிடிக்காது. பலாப்பழம் வாங்கிட்டு வர்றாப்புல. வீட்டுக்கு போய் இன்றைக்கி பலாப்பழம் சாப்பிட போகிறாப்புல. இங்கே வந்து இயற்கையாக பழுக்கிற பழங்கள் மாம்பழம், பலாப்பழம், காய்கறிலாம் விற்கிறாங்க. இங்கே இந்த ஊர்கிட்ட வீட்டு பலாப்பழம் எல்லாமே தோட்டத்தில் காய்ச்சதுலாம் தோட்டத்தில் விளையிற காய். இதெல்லாம் அந்த மலைகளில் விளையிற காய். இதெல்லாம் தோட்டத்து காய்.